வணக்கம் சார். பெஸ்ட் லோ பட்ஜெட் சுதா காசுலன்னு சுதாகர் பேசுறேன். நெறைய கஸ்டமர் வந்து டிரைவிங் கத்துக்கிறதுக்காகவும், லோக்கல் யூஸுக்காகவும் நெறைய வண்டி கேட்டிருந்தீங்க. நம்ம ஆஃபீஸுக்கு இப்பதான் சார் ஒரு வண்டி வந்தது சமீபமா. நம்ம பார்க்குற வண்டி பாருங்க. மாருதி ஜென்னு. வண்டியோட அவுட்டர் லுக் பாருங்க சார். வண்டி வந்து தெளிவா இருக்கும். பாடி லைனிங் எல்லாமே நல்லா இருக்கும். வண்டி வந்து இந்த இண்டிகேட்டர் மட்டும் இல்ல சார். இண்டிகேட்டரு வண்டியில எங்க கீழ விழுந்துட்டுருக்குது. வண்டி இண்டிகேட்டர் இல்ல. இன்ஜின் வந்து சுத்தமா இருக்கும். ஏசி ஒர்க்கிங் உள்ள வண்டி தான் இது. ஆனா ஏசி வந்து இப்போதைக்கு அந்த லைன் வேலை செய்யல. ஏடிசி வந்து வேலை செய்யல. டயர் பாயிண்ட் பாருங்க. எல்லாமே ஒரு ஆவரேஜ் ஒரு 60 காசு கண்டிஷன் இருக்கும் டயர் பாயிண்ட். எம்டிஎஃப் இது. எம்டிஎஃப் 2007 மாடல். வண்டியோட அவுட்டர் லுக் பாருங்க சார். தெளிவா இருக்கும். வண்டி பாருங்க. மியூசிக் சிஸ்டம் இருக்கு. வண்டி சுத்தமா இருக்கும். ஒரு 4 பேருக்கு அழகா இருக்கும் வண்டி போறதுக்கு. நெறைய கஸ்டமர் வந்து டிரைவிங் கத்துக்கிறதுக்காகவே வண்டி கேட்டிருந்தீங்க. டிரைவிங் கத்துக்கலாம். இந்த வண்டியில லாங் எங்க வேணாலும் போலாம். அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு இன்ஜின். இன்ஜின் வந்து தெளிவான இன்ஜின் தான். வண்டி பாருங்க. மியூசிக் சிஸ்டம் இருக்கு. ஏசி மட்டும் அந்த லைன் என்னன்றது கம்ப்ளைண்ட் செக் பண்ணோம். ஒரு சின்ன டிங்கர் ஒர்க் இருந்தது. அத பண்ணிட்டு பெயிண்டிங் கூட டச் அப் பண்ணாம அப்படியே குடுத்துருக்காரு கஸ்டமரு. வண்டி கஸ்டமர் பாயிண்ட்லேருந்தே வந்துருக்கு சார் வண்டி. இது மாருதி ஜென்னு 2007 மாடல். 2007 மாடலு. செகண்ட் ஓனர்ல இருக்குது. பெட்ரோல் வேரியன்ட். வண்டி பாருங்க சார். வண்டி எடுத்தா எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. வண்டி எடுத்துட்டு போயிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு வண்டி. இதுக்கு நம்ம குடுக்க போற பிரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதாவது ரேட்டே வந்து ரொம்ப கம்மி தான். வண்டி பாருங்க. செகண்ட் ஓனர் இருக்குது. செகண்ட் ஓனர் வந்து வேலூர். அதாவது ஃபர்ஸ்ட் ஓனர் சென்னை, செகண்ட் ஓனர் வேலூர் இது. இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட். நிறைய கஸ்டமர் வந்து லோக்கல் யூஸுக்காகவும் டிரைவிங் கத்துக்கிறதுக்காகவும் கேட்டிருந்தீங்க. எம்டிஎஃப்பே தரோம் நம்ம. எம்டிஎஃப் 2007 மாடலு. எஃப்சி பார்த்தோம்னா 2027 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும். இன்சூரன்ஸ் கிடையாது சார். இன்சூரன்ஸ் கிடையாது. வண்டி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இன்ஜின் வந்து எவ்வளோ தூரம் போனாலும் சகிக்காது. அந்த அளவுக்கு தெளிவான இன்ஜின் தான். இன்ஜின் வாய்ஸு எல்லாமே பக்காவாக இருக்கும். இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட். நிறைய கஸ்டமர் வந்து லோக்கல் யூஸுக்கும் டிரைவிங் கற்றுக்கிறதுக்காக கேட்டிருந்தீங்க. நம்ம ஆஃபீஸில் ரெடியாக இருக்குது. இதுக்கு நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு சார். இதனோட டீட்டெயில் ஃபுல்லாக நம்ம சொல்லிட்டோம். இந்த வண்டி வந்து எம்டிஎஃப். எம்டிஎஃப் 5 ஸ்பீடு. அதாவது 4 ஸ்பீடு கிடையாது. 5 ஸ்பீடு. வண்டி வந்து தெளிவாக இருக்கும். டயர் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 60 காசு கண்டிஷனில் இருக்குது. வண்டி எடுத்தால் எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. ஒரு இண்டிகேட்டர் ஒன்று மட்டும் போடணும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா வண்டி எடுத்து அப்படியே டிரைவிங் கற்றுக்கிறதுக்கோ இல்லை லோக்கல் யூஸுக்கோ எதுக்கு வேணாலும் பண்ணலாம். எஃப்சி 27 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணி இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55,000 ரூபாய் கேட்டிருந்தாரு. அவர்கிட்ட பேசி இந்த வண்டி வந்து ஃபிக்ஸடாக 48,000 இந்த வண்டி கொடுத்துடலாம் சார். ப்ளஸ் 2% ஆஃபீஸ் கமிஷன் வரும். இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெரி ஃபைனலாக 48,000 இந்த வண்டி கொடுத்துருவோம். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். வண்டி தரவை செக் பண்ணி எடுங்க. அதுக்கு முன்னே நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு டு சோளிங்கருக்கு போகிற வழியில் ஜம்புகுள கூட்டு சார் நம்ம லொக்கேஷனு. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நிறைய குறைந்த விலையில் வண்டிகளை கொடுத்துட்ருக்கோம். நல்ல தெளிவான வண்டிங்களையே ரேட் எல்லாம் நெகோசியபிள் பண்ணி தான். இந்த வண்டிக்கு நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48,000 ரூபாய் ஃபிக்ஸட். 48,000 ஃபிக்ஸைடுக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் சார். இது வந்து எம்டிஎஃப் 5 ஸ்பீடு வண்டி. நிறைய கஸ்டமரும் மட்டும் இல்லை, நிறைய டீலருங்களும் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் ஓட்டி பழகுறதுக்காக கேட்டிருந்தீங்க. அதுக்கு சூப்பரான வண்டி. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வரதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே போஸ்ட் ஆகும். நன்றி, வணக்கம் சார்.